வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் தொல்காப்பியம் புணரியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் வாமுசி ஆண்டவர். அன்பு மாணாக்கர்களுக்கும் வணக்கம். இந்த தொல்காப்பிய புணரியல் என்பது எழுத்ததிகாரத்திலே 4வது இயல். உங்களுக்கு தெரியும், எழுத்து, சொல், பொருள் என்பது. புணர் என்பதுதான் அதற்கு பேர். புணர் என்றால் இணைதல்னு பேர். அக ஒழுக்கத்திலே ஆணும் பெண்ணும் இணைவது என்பது புணர்ச்சி என்பதை குறிக்கும். இங்கே 2 எழுத்துக்கள் இணைதல், 2 சொற்கள் இணைதல், புணர்தல். அதைத்தான் புணர் என்ற வார்த்தையில குறிக்கிறோம். உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். இந்த திருவள்ளுவர் பேராசனுடைய குரல்ல உணர்ச்சி புணர்ச்சி ரெண்டுத்துக்கும் எவ்வளவு அருமையான ஒரு சொல். கோப்பெருஞ்சோழன் இஸ்ராத்தியான் பேல அடைப்பாங்க. புணர் என்பதுதான் அந்த வேர் சொல்லா அல்லது அடிச்சொல்லா அல்லது அடிநிலை கிளவிய என்பதை நாம் ஆராயலாம். இப்படி இருக்கிற இந்த எழுத்ததிகாரத்தை நடத்தப்படும். எழுத்ததிகாரத்துல 3 இயல்கள். எழுத்ததிகாரம் 3 இயல், 9 இயல் பண்ணிக்கணும். 3 அதிகாரங்கள், எழுத்து, சொல்லு, பொருள். அப்ப 9 இயல்கள். ஒவ்வொரு இயல் 9 இயல் சொன்னேன். இதுல பிறப்பியல் நடத்திருப்போம் நம்ம. இப்ப அடுத்த இயல் 4ஆம் இயல் புணரியல் என்பது நாம் நடத்திக்கிட்டு. புணர்தல் என்பது உங்களுக்கு இணைதல்னு சொன்னேன். தமிழ்ல எழுத்துக்கள் 33 எழுத்துக்கள் தான் இருக்குது. சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்ல நிறைய எழுத்துக்கள் இருக்கிறதா ஒரு மிகைப்பட பொருளா சில பேர் சொல்றாங்க. தவறு. இந்திய மொழிகளிலேயே மிக குறைந்த எழுத்துக்களை கொண்ட மொழி தமிழ். வெறும் 33 எழுத்துக்கள் தான் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கு. உதாரணத்துக்கு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சார்பெழுத்து 3, 33 எழுத்துக்கள். இந்த 33 எழுத்துக்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைகிற பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள், சொற்களாக மாறி இணைகிற பொழுது ஏற்படுகிற மாற்றங்கள். சொற்கள்ல இணையும் போது ஒண்ணு வேற்றுமை தொடரா வரும், இல்லை என்றால் அல்வழி தொடரா வரும். அந்த மாற்றங்களை சொல்றதுதான் உங்களுக்கு புணரியல் சொல்ற செய்தியா. தோன்றல், மிகுதல், கெடுதல் பத்தி எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு சென்ற வகுப்புல. அப்ப தமிழ்ல எழுத்து என்பது குறைந்ததுதான். சில பேர் எல்லாம் அதிகமா இருக்குன்றாங்க. மற்ற வடமொழியில தான் உங்களுக்கு அதிகமான எழுத்துக்கள் இருக்கும், பிற இந்திய மொழிகள் இருக்கும். தமிழ் மிக குறைந்த அளவே. ஏன்னா 30 தான். 12 மெய், 12 உயிர், 18 மெய், 2 இணைந்து உயிர்மை 216 வருது. அப்ப 216 என்பது 216க்கு வேறு என்னன்னா இதுதான். அப்புறம் 247 வரும். இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை நமக்கு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 2 உரழதான் உங்களுக்கு இப்படி உருவாகும். அப்ப எழுத்துக்கள் 33 நமக்கு முன்னோர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 33 எழுத்துக்கள்ல மொழிக்கு முதல் எழுத்தாக வருபவை 22 எழுத்துக்கள். இந்த பட்டியல நம்ம சொன்னோம். மொழிக்கு இறுதியா இருக்கிற எழுத்துக்கள் 24 தொல்காப்பியர் காலத்துல. இன்றைய தமிழ்ல சில மாறுபாடு நிகழ்ந்திருக்கலாம். தொல்காப்பியர் காலத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொல்காப்பிய புணரியல் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த 24 ஈற்றோடு 24 எழுத்துக்கள், ஈற்றல் வருகிற எழுத்துக்களோடு 22 முதல்ல வர எழுத்துக்கள் இணையும் பொழுது ஏற்படுகிற மாற்றங்கள் புணரியல். புரியுதுங்களா? இந்த புணரியல்ல மிக அழகா பாகுபடுத்துறாங்க அறிஞர்கள்லாம். அதையும் நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். இந்த புணரியல்ல மிக அழகா எழுத்து நோக்குல பாகுபடுத்துறாரு தொல்காப்பியர். எழுத்து நோக்குல எப்படின்னா, உயிர் முன் உயிர் வந்தா எப்படி புணரும், உயிர் முன் மெய் வந்தா எப்படி மாறும், உயிர் முன் உயிர் வந்தா எப்படி மாறும். புணரும் மாறும்ல ஒருதான்.
ஒண்ணு இணைந்தால் தானே ஒரு மாற்றம் நிகழும். ஒரு இணைந்தால் தானே ஒரு மாற்றம் நிகழும். மெய் முன் மெய். இது எழுத்து நோக்கா தொல்காப்பியர் சொல்றாரு. மொழி நோக்கா சொல்லும் போது பெயரோடு பெயர் இணையும் பொழுது வருகிற மாற்றங்கள், பெயரோடு தொழில் வருகிற பொழுது ஏற்படுகிற மாற்றங்கள், தொழிலோடு பெயர் வருகிற போது ஏற்படுகிற மாற்றங்கள், தொழிலோடு தொழில் வருகிற போது ஏற்படுகிற மாற்றங்கள். முதல்ல எழுத்து நோக்கு பார்த்தோம், இப்போது மொழி நோக்கு பார்த்தோம். நம்ம தொல்காப்பியத்தை பார்க்க வேண்டும். திணை நோக்கு. திணை நோக்குன்னு சொல்லும் பொழுது நிலைமொழி உயர்திணை, நிலைமொழி அக்ரிணை. நிலைமொழியா உயர்திணை வந்தா எப்படி மாற்றங்கள் நிகழும், நிலைமொழியா அக்ரிணை வந்தா எப்படி மாற்றங்கள் நிகழும். தொல்காப்பியத்தை தெளிவா திட்டமிட்டு அழகா சொல்றார் தொல்காப்பியம். பொருள் நோக்குன்னு பார்க்கும்போது வேற்றுமை பொருள் நோக்கு, வேற்றுமை அல்லாத அல்வழி நோக்கு. முதலே சொன்னேன். இப்ப 2 அடிப்படையில பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு நம்முடைய புணர்ச்சிநிலை தொல்காப்பியர் எப்படி பார்க்கிறாரு? எழுத்து நோக்கு, மொழி நோக்கு, திணை நோக்கு, பொருள் நோக்கு என்ற அடிப்படையில் பார்க்கிறார். புணர்ச்சியில் நிகழ்வன பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இயல்பு, திரிதல், மெய் பிரிதாதல், மிகுதல், குன்றல் எல்லாம் சொன்னாங்க. அதனால நம்மளுக்கு சென்ற வகுப்புல உங்களுக்கு அதை பத்தி விலைக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அந்த இது கிடைத்தாலும் நீங்க பாருங்க, நீங்க அதுல சொல்லியிருக்கிறேன். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போனோம்? சாரியை பற்றி பார்க்கணும். தொல்காப்பியர் சாரியை பற்றி சொல்கிறார். சாரியை என்றால் சார்ந்து வருவதுதான் சாரியை. சார்பெழுத்துன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது சார்ந்து முதலெழுத்துக்குரிய தன்மைகள் இல்லைன்னா கூட சார்ந்து வர்றதுனால அதுக்கு சார்பெழுத்து, குற்றியலிகரம், ஆயுத குறுக்கம் சொல்ற பாருங்க. அதே மாதிரி சாரியை தொல்காப்பியர் சொல்றாரு. ஏன்னா அதுல புணரியல்ல சாரியை பேச வேண்டிய ஒரு ஒரு தேவை அவருக்கு இருக்கு. இலக்கணிக்கு கிராமரியன், தொல்காப்பியன் கிராமரியனுக்கு இருக்கு. அவர் சொல்றாரு. அப்ப புணர்ச்சியில் தோன்றும் சாரியை தொல்காப்பியர் தன்னுடைய சூத்திரங்களால் மிக அழகாக பாகுபடுத்துகிறார். தெரியும். புணர்ச்சியில் தோன்றும் சாரியை எது மிக அழகா அவர் பாகுபடுத்தும் போது சாரியை என்பது சார்ந்து வரும்னு சொல்றாரு. தெரியும். சாரியை என்பது சார்ந்து வரும். தொல்காப்பியர் சாரியை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்தினை வைத்திருக்கிறார். என்னென்ன சாரியின் மூலம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தொல்காப்பியர் சூத்திரத்தை உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு சொல்றது புரியும். ஒவ்வொரு சாரியை வந்தா என்னென்ன மாற்றங்கள் நிகழும்னு தொல்காப்பியர் தெளிவா சொல்றார். அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப சாரியையும் பெயரும் தொகையும் பற்றி சொல்லும்போது தொல்காப்பியர் நூற்பால் மிக தெளிவா சொல்றாரு. சாரியை வருமிடம்னா அவற்றின் மருங்கின் சாரியை வருமே. அப்பெயர்களுடைய வேற்றுமை உருவோடு பொருந்துங்கால் பெயர்க்கும் வேற்றுமை உருவிற்கும் இடையே சாரியை வரும். வழி மருங்கு என்றால் பின்னிடத்து, மருங்கில்ல பின்னிடத்து வரும். உதாரணத்துக்கு வண்டு என்ற ஒரு சொல் இருக்கு, அதுன்னு ஒரு சொல் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம தான் வண்டு பிளஸ் அது என்ன சொல்லுவோம்? வண்டதுன்னு சொல்ல மாட்டோம், வண்டின் அதுன்னு. அப்ப அந்த மருங்குல வண்டு என்ற சொல்லுக்கு மருங்குல இன் சேருது. புரியுதுங்களா? அது இன் சாரியின் தொல்காப்பி. இப்படி சார்ந்து வரும் மொழியில சொல்லுல இப்படி சாரியைகள் சார்ந்து வரும் என்று சொல்றாங்க. சார்ந்து வரும் மரபின் மூன்றளம் கடையேன்னு சொல்லுவார் இடத்துல படிச்சிருப்போம். இங்க சார்ந்து அது சார்பெழுத்துக்களுக்கான கோட்பாடு சொல்லுவார். சார்ந்து வரும் மரபின் மூன்றளங்கடையேன்னு. இங்க சார்ந்து அவற்றின் மருங்கின் சாரியை வரும். என்னென்ன சாரின்னு சொல்றாரு? அவற்றுள் அவைதாம் இன்னே வற்றே அத்தே அம்மே ஒன்னே ஆனே அக்கே இக்கே அண்ணன் கிளவி உளப்பட பிறவும் அன்ன என்ப சாரியை மொழியே. அப்ப சாரியை மொழி என்னன்னு தொல்காப்பியர் சொல்றாருன்னா, அக்கு, அம், அற்று, அன், ஆன், இக்கு, இன், ஒன், பற்று,
பிற சாரியை சொல்றாங்க. இந்த சாரியைகளை மாற்றங்களை, ரெண்டு சாரியைகள் ரெண்டு சொற்களோடு இணையும் ஒரு மாற்றங்களை தொல்காப்பியர் பின்னாடி ஒரு சூத்திரங்கள்ல படிப்படியா சொல்றார். சில சூத்திரங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ற பாருங்க, முடிஞ்சா நான் வரிசையாவும் சொல்ல பார்க்கிறேன். இன் என்ற சாரியை வந்தால் ஈ என்ற ஈ குறில் கெடும். எப்படி? அவற்றுள் இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னம் கெடுதல் உரித்தும் ஆகும். எப்படின்னா இன் காரியது இன் சாரியது இகரம் ஆ என்னும் சொல்லின் முன் கெடுதலும் முறித்து கெடாதிருட்டலும் முறித்து. உதாரணத்துக்கு ஆணைன்றோம், அங்க வரல, அங்க ஆவினை அப்படின்னு சொல்லும் போது அங்க ஈவு கெடுது. அதுதான் சொல்றேன், இன் ஆணை ஆவினை. இந்த இடத்துல இன் சாரியை ஈ கெடும், ஆவினை இந்த ஆணைன்னு வருது பாருங்க. இப்படி கெடும், இப்படி சாரியைகள் இன் சாரிகளை கெடும். அதே மாதிரி இன் இல் ஆதல், அதாவது அளவை குறிக்கிற சொல் இருக்கு பாருங்க. அளவை குறிக்கிற சொல்லில் உள்ள முன்னுள்ள இன் சாரியை உள்ள நகரம் ரகரமாக திருதல் உண்டு. அளவை குறிக்கிற சொல் இருக்கு வச்சுங்க, 10 இருக்கு பாருங்க. தொல்காப்பியர் காலத்துல 10 ஒரு அளவு, 10 10 பிளஸ் இன் சாரியை பிளஸ் உழக்கு என்ன வரும்? அதுங்களுக்கு பதிற்றுழக்குன்னு வரும். அதான் சொல்றாரு பதிற்றுழக்கு. இங்க நகரம் என்பது ரகரம் வருது, இன்சாரி வரும் பொழுது நகரம் என்பது ரகரமாக மாறும். புரியுதுங்களா? 10 10 பதிற்று 10 மாறுது பாருங்க, பதிற்று 10. ஆனா அது சாரியா சொல்ல முடியுமான்னு தெரியல. 10 10 இப்ப சாரியை மட்டும் தனித்து இருக்கிறதால தொல்காப்பியர் இங்க சாரியை குறிப்பிடுறாரு. அதே மாதிரி வற்று அற்று ஆதல். உதாரணத்துக்கு சுட்டு முதலிய ஐ முன்னர் அவை வற்று முதல் மெய்கட்டு அற்று ஆதல் இயல்பாகும். அவையவற்றே, இப்ப சில பேர் அவையவற்றேன்னு ஒரு வார்த்தை சொல்றோம், அங்க அதெல்லாம் சுருங்கி போய் அவற்றைன்னு சொல்றோம். அவற்றை அவற்றை இவற்றை இவையவற்றைன்னு சொல்ல, இவற்றைன்னு சொல்லும். அப்ப அங்க வக்கான் மெய்கட சுட்டு முதல் ஐமுன் அங்கா நிற்றல் ஆகிய பண்பே என்ற நுணுக்கமா அதை நம்ம பார்க்க வேண்டிய செய்திகள். சாதியை வரும்பொழுது ஏற்படுகிற மாற்றங்களை சொல்றார். இந்த சாரியைக்கு ஒரு கோட்பாடுலாம் இருக்குன்னு நம்முடைய தொல்காப்பியர் சாரியை கோட்பாடுனே தொல்காப்பியர் பொற்கோ அவர்கள் தொல்காப்பிய அறிமுகத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியத்தில் அறிஞர் கோய் அவர்கள் மிக தெளிவா சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அடிநிலை கிளவி என்ற ஒரு கோட்பாட்டை சொல்றார். அடிநிலை கிளவி என்பது பொன் பிளஸ் தொடி இருக்கு பாருங்க. அதுல பொன் தொடி என்பதை தான் இயல்பா பிரிப்பாங்க. ஆனால் தொல்காப்பியருடைய மரபு என்னன்னா, ஒரு பொன் என்பதை ஒரு தனிச்சொல்லாக கருதவில்லை. அவர் புலம் என்பதிலிருந்து தான் பொன் வருவிக்கிறார் சொல்வார் தொல்காப்பியர். வருவிக்கிறார் தொல்காப்பியர் சொல்வதாக பொற்கோ ஐயா ஆராய்ந்து சொல்வார். அது ஆராய்ச்சி நுணுக்கமானது. அப்ப பொன் என்பது புலந்தொடி என்று சொல்லும் போது அத பொன் பிளஸ் தொழில் புலம் பிளஸ் தொழில் தான் பிரிக்கணும். தொல்காப்பிய முறைப்படி பொன் பிளஸ் தொழில் பிரிக்க கூடாதுன்னு பொற்கோ ஐயா தொல்காப்பிய அறிமுகத்துல சொல்றாரு. அப்ப இங்க புலம் என்பதை தொல்காப்பிய வருவித்துக் கொள்கிறார். இது அடிநிலை கிளவி என்றார். தொல்காப்பியருடைய அடிநிலை கோட்பாடுகள் சொல்றார். தொல்காப்பியத்தை கோட்பாடுகளாக புரிஞ்சுக்கணும். தொல்காப்பியருக்கு சாரியை கோட்பாடு இருக்குது, தொல்காப்பியத்துல அடிநிலை கிளவி கோட்பாடு இருக்குது. ஒரு கோட்பாடா புரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பிய அறிமுகத்திலே டாக்டர் பொற்கோ மேலாள் துணைவேந்தர் சென்னை பல்கலைக்கழகம் அடிக்கடி சொல்வார், என்னுடைய வழிகாட்டி. இப்படி அவர் தொல்காப்பியத்தில் ஆழங்கால் பட வேண்டும். தொல்காப்பியத்தினுடைய தனித்துவத்தை உலகம் போற்ற வேண்டும். தொல்காப்பியத்திற்கு அடுத்து வந்த இலக்கணங்கள் எல்லாம்
வேறு வகையா மாறிவிட்டன. வீரசோழியம் என்ற ஒரு இலக்கணம் வடமொழி சார்பான கதைகளா பேசுது. அதை சில பேர் வளர்ச்சின்னு பேசுறாங்க. பட் வளர்ச்சியா தளர்ச்சியா என்பதை ஆராய்ச்சியாளர்கள் தான் முடிவு பண்ணணும். தொல்காப்பிய நெறி என்பது மிக தெளிவா இருந்திருக்கு. தமிழுக்கே உரிய நெறியாக தொல்காப்பிய இலக்கண நெறி அமைந்திருக்குது. தொல்காப்பிய புணரியல் கோட்பாட்டுல இந்த சாரியையை அவர் முக்கியமாக பேசுறார். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வற்று சாரி அற்று ஆதல் எப்படி எப்படி அவையற்றை என்பது அவற்றை ஆகுது. அதுக்கு சூத்திரம் வகான் மெய்கட சுட்டு முதல் ஐமுன் அகான் நிற்றல் ஆகிய பண்பே. சுட்டு முதலாகிய ஐமுன்னர் அவை வற்று முதல் மெய்கட்டு அற்று ஆதல் அதன் இயல்பாகும் அவையே அவையற்றே என்று சொல்றதில்ல அவற்றைன்னு சொல்றாங்க. அடுத்த இது வந்து நக்கான் ரக்கான் நான்கண் உருவே என்ற சூத்திரம் பாருங்க. நக்கான் ரக்கான் நான்கண் உருவே. நான்கண் உருவு கு, நான்காவது வேற்றுமை உருவு இந்த கு. அந்த கு வரும் இடத்து நகர ஈற்று சாரியை ரகரமாகும். இப்போ மரம் பிளஸ் கூ இருக்குல்ல, என்ன சொல்றோம்? மரத்திற்குன்னு சொல்றோம், மரமுக்குன்னு சொல்லல. அப்ப என்ன வருது? இன் இர் ஆனது மரத்திற்கு. சரிங்களா? மரத்திற்கு இப்படி ஆகுது. இந்த முறையில் தான் நீங்க இந்த சூத்திரத்தை பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு அதே மாதிரி ஆண் ஆர் ஆதல், ஆணின் நகரமும் அதனோடு அற்றே நாள் முன் வரும் வன் முதல் தொழிற்கே என்றார். நாள்ல நட்சத்திரம், நட்சத்திரமா கருதுறாங்க நாளை. இன்னைக்கு நாள் என்பது நட்சத்திரமா இல்லையானது ஒரு ஆராய்ச்சிக்குரியது. நாள் முன் வரும் வல்லெழுத்து முதலாக நாளுக்கு முன்னாடி வல்லெழுத்து வினை சொல்லுக்கு இடையே வரும் ஆண் சாரியது நகரம், இன் சாரியது நகரம் போல ரகரமாதற்குரியது. உதாரணத்துக்கு பரணியால் கொண்டான், பரணியால் கொண்டான், பரணியார் கொண்டான். புரியுதுங்களா? அந்த ஆண் என்பது பரணியான் என்பது பரணியார் மாறுது, வள்ளினா இறா மாறுது. இப்படி மாறுகிற நுணுக்கமான வேறுபாடுகளை தான் தொல்காப்பியர் புணரியல்ல சாரியைகள் புணரும் பொழுது ஏற்படுகிற மாற்றங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். புணரியல்ல முதல்ல வந்து தொடக்கத்துல எழுத்துக்கள் ஆகியதை பார்த்தோம், இந்த பொருள் நோக்குல பார்த்தோம், திணை நோக்குல பார்த்தோம். இப்ப சாரியை நோக்குல தொல்காப்பியர் எப்படி ரெண்டு சொற்கள் ரெண்டு எழுத்துக்கள் இணைந்து இந்த சாரியை இடையில வரும்போது நிகழ்கிற மாற்றங்களை தொல்காப்பியர் சொல்றாரு. ஏன் இப்படி வருதுன்னு நமக்கு தொல்காப்பிய இலக்கணம் சொல்றாரு. அவையவற்றைன்னு சொல்லும் போது அவற்றை ஏன் வருது, அதுக்கு இலக்கணம் என்ன தொல்காப்பியர் சொல்றாரு. அதே மாதிரி அத்துச்சாரியது அத்தின் அகரம் அகரமுனை இல்லை என்றார். அத்தின் அகரம், அதாவது அத்துச்சாரியது அகரம் அகர விட்டு சொல் முன் இல்லையாம். இப்ப வந்து மகம் பிளஸ் அத்து பிளஸ் கை எப்படி வருது? மகத்து கைன்னு வருது. அத்துச்சாரிய வரும். இப்ப மரம் பிளஸ் கிளை என்ன வரும்? அத்துச்சாரியை சேர்ந்தா மரத்து கிளை. என்ன கிளை? மரத்து கிளை. பாருவாங்க, மரம் பிளஸ் கிளை மரக்கிளைன்னு சொல்லலாம். ஒண்ணு அத்துச்சாரி வச்சுன்னா மரத்து கிளை ஒண்ணு வந்துருக்கு. நம்ம தொல்காப்பிய காலத்துல இன்னைக்கு மரக்கிளை இருக்கலாம். தொல்காப்பியர் காலத்துல மரத்து கிளைன்னு தான் இருந்தது. மரத்து கிளை அத்துச்சாரி. அத்துச்சாரி போடலாமா வேண்டாமா என்பது விவாதம். அத்துச்சாரி போட்டுதான் ஆகணும். அன்றைய மொழியில இருக்க தொல்காப்பிய இலக்கியங்களை இலக்கணங்களை படிக்கணும்னா நம்ம அத்துச்சாரி இருந்தா தான் படிக்க முடியும். அத்துச்சாரி இல்லாம சில நேரங்களில் பொருள் மாறுபடும். ஒவ்வொரு மாற்றமும் பொருளை வேறுபடுத்தி விடும். அதனாலதான் தொல்காப்பியர் சில அதை தெளிவா சொல்றாரு. தொல்காப்பியர் தெளிவா சொல்றாரு. இதுதான் புணரியல் என்பது தொல்காப்பியர் மிக அழகாக சொல்றாரு. நம்ம
எப்படி எழுத்துக்களை வந்து ஒலிகளை போன் சொல்லுவாங்க, எழுத்துக்களை பொனியும் சொல்லுவாங்க. மினிமம் மீனிங்ஃபுல் யூனிட்னுவாங்க. பொனியும் பொருள் தரக்கூடிய மிகச்சிறிய அழகுதான். அது எழுத்து. புரியுதுங்களா? அந்த எழுத்துக்கள் சேர்ந்து சொல், சொல்கள் சேர்ந்து வாக்கியம், வாக்கியங்கள் சேர்ந்து தொடர், தொடர்கள் சேர்ந்து பத்தி, இப்படி வரும். இப்ப மொழியியல் மொழியியல் நோக்கில் எப்படி ஆராய்ச்சிங்கன்னா போன், பொனீம், மார்போபொனீம், மார்போபொனிக் சொல்ல பார்த்தீங்களா, அதுதான் உரிபொலியியல் என்றுவானுங்க. அது மொழியின் அடிப்படையிலும் பல ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ந்து தொல்காப்பியருடைய புணரியலுடைய சிறப்பினை மொழியின் அடிப்படையிலும் பல அறிஞர்கள் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விரிவா நீங்க ஆழமா சேவை சண்முகம் ஐயாவுடைய புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா அவர் எழுத்திலக்கண கோட்பாடுகள், சொல்லிலக்கண கோட்பாடுகள் தொடர்பாக விரிவா போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நூலகங்களிலே கேட்பார் இல்லாமல் எடுப்பார் இல்லாமல் தவம் கிடக்கிறது. யாரும் எடுக்க மாட்டாங்களா? மாணவர்கள் செல்வங்கள் போய் அதை எடுத்து படிக்க மாட்டார்கள் என்பதை நூல்கள்லாம் ஆழமா அறிஞர்கள் உழைச்சி தன் இழந்திருக்கிறாங்க. நம்ம புதுசா வந்து பில்டிங் கட்ட தேவையில்லை. ஏற்கனவே பில்டிங் கட்டி ஸ்ட்ராங்காவே கட்டிருக்காங்க. இதுல போய் நம்ம குடியிருக்க நமக்கு சோம்பேறித்தனம். புதுசா நம்ம செங்கலை போடுறது இல்ல, அடிப்படையை போடுறது இல்ல, மாடி கட்டுறது இல்ல, எல்லாம் கட்டி ஃபுல் ஃபர்னிஷ்டா வச்சிருக்கிறாங்க. நம்ம உள்ள போறதுக்கு யோசிக்கணும். அவ்வளவு பெரிய சுறுசுறுப்பு சுரங்கங்கள் நாம அப்படி இருக்கு. இன்னைக்கு தமிழ் கல்வி என்பதும் இலக்கண கல்வி என்பதும் இன்றைக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு தனிப்பரிதாம் துன்பது தமிழ்நாட்டில், தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றால் இன்னைக்கு தலைநகரங்கள்ல கூட தமிழ் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இன்றைக்கும் மூத்த குடி என நாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மூத்த குடிமக்களுக்கு, மூத்த குடியாகிய தமிழை படிக்கிற இளைஞர்களுக்கு என்ன செய்தோம் என்று பார்த்தால் மிகப்பெரிய வியப்பும் ஆச்சரியமும் வருத்தமும் உண்டாகி, அது ஒரு தனி செய்தி. ஆகையால் இங்க நாம வந்து ஐ முன்னரும் இக்கு வில் கை கெடுதல், இக்கு இக்கு ஈ கெடுதல். பாருங்க, இக்கு சாரியை இகரமும் இகரையிட்டு சொல் முன் இல்லையாம் ஆடி இக்கு கொண்டான் போது ஆடிக்கு கொண்டான் வரும். இக்கு வரும். ஆடி கொண்டான் போது ஆடிக்கு கொண்டான். அந்த இக்கு என்பது சாரி. அதே மாதிரி ஐ முன்னர் இக்குவில் ஈ கெடுதல். ஐ முன்னரு ஐகார ஐ முன்னாடி அவ்வியல் நிலையும் தொல்காப்பியர். ஐகார ஈட்டு சொற்கள் முன் இக்கு இக்கு ஆகும். சித்திரைக்கு கொண்டான், பத்தரைக்கு வா. எப்போ வருது? 10:30 மணிக்கு வா, அப்படி 10:30க்கு வா. அப்படி மாறாங்க. 10 பிளஸ் அரை தான் 10:30. 10:30 மாறுது பாருங்க. அப்படி வந்து மாறும். அப்படி பார்த்துருக்கேன். இதே மாதிரி அக்கு அக்கு வில் ஆ மட்டும் நிற்றல். அக்கு என்றால் எவ்வகையான பெயர் முன்னரும் வல்லெடுத்து வருமிடத்து அக்கு என்கிற சாரியை ஆ மட்டும் நிற்கும். வல்லெழுத்து வந்து அக்கு வந்துச்சுன்னா அங்க ஆ மட்டும் நிற்கும், இக்கு போயிடும். அக்கு என்ற சொல்ல இக்கு போயிட்டு ஆ மட்டும் நிற்கும். இப்ப குன்ற குடி, குன்றக்கு குடிதான் வரணும். ஆனா குன்ற குடிதான் வருது. ஒரு ஊருக்கு பாரு ஆதினம். மன்றக்கு கூட்டம்ல மன்ற கூட்டம். அங்க மன்ற கூட்டம் குன்றக்குடி. புரியுதுங்களா? அங்க அக்கு வில் குன்றக்குடியில இக்கு வருமா வராதான்னா கட்டாயம் வரும். ஏன்னா அங்க குன்றக்குல வந்து இக்கு போயிடுது. அந்த இக்கு போயிட்டு குன்றக்குடி வருது. குன்றக்குடியில குன்றக்குடிதான். இப்படி தொல்காப்பியர் தன்னுடைய சாரியைகளை மிக விளக்கமாக உணரியலே கூறுகிறார். சாரியை என்பது சார்ந்து வருவது. தொல்காப்பியருக்கு என்ற சாரியை பற்றியான ஒரு தெளிவான சிந்தனை தொல்காப்பியருக்கு இருந்திருக்குது. அதனால புணரியல்ல பேசுறாரு. நாம
வகுப்பை இதோட இதோட நம்ம நிறுத்துவோம். மீதி நாம் அடுத்த வகுப்பிலே தொடரலாம் என நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியத்தினை தொடர்வோம். மிக்க நன்றி. வணக்கம்.